வணக்கம். விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் நாளை மறுநாள் காலை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. காலை 9 மணிக்கு படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே 9 மணிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி ஆஷா அவர்கள் தெரிவித்துவிட்டு அவருடைய கேம்பரிலிருந்து எழுந்து சென்று விட்டார். நாளை மறுநாள் ஜனநாயகன் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பும் நாளை மறுநாள் வெளியாகிறது. முதலில் நாளை தீர்ப்பு என உயர்நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்க வாய்ப்பிருக்கிறது. முடிந்த அளவிற்கு நாளை மறுநாள் காலை தீர்ப்பு வழங்க முயற்சிப்பதாக கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார். தற்பொழுது வரை அதற்கான முன்பதிவு தொடங்கவில்லை. 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினால் அதற்கு பின்புதான் முன்பதிவோ அல்லது அதற்கான பதிவோ தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி படம் திட்டமிட்டபடி வெளியாவதில் தற்பொழுது சிக்கல் எழுந்திருக்கிறது. 10ஆம் தேதி பராசக்தி படம் வெளியாகிறது. ஒரு நாள் தள்ளி 10ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை வெளியிட ஜனநாயகன் படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை 10ஆம் தேதியும் வெளியாகவில்லை என்றால் வரக்கூடிய 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி படத்தை வெளியிட ஜனநாயகன் படக்குழு திட்டமிட்டு இருக்கிறது. எப்போது வெளியானாலும் அதற்கான படத்தை வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் என்று தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் 500 கோடி முதலீடு செய்து படத்தை எடுத்துவிட்டு தற்பொழுது திடீரென தள்ளி வைப்பது சரியாக இருக்காது. ரசிகர்கள் மட்டுமல்லாது தயாரிப்பு நிறுவனமும் இதற்காக முழு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி தட்கலில் நாங்கள் தணிக்கை வாரியத்திற்கு விண்ணப்பித்தோம். ஆனால் தற்பொழுது வரை ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி அவர்கள் தொடர்ந்து தணிக்கை குழு சான்றிதழ் தர மறுக்கிறது. ஏற்கனவே பலமுறை தணிக்கை வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை என்று கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகாது என்றும் வேறொரு தேதியில் படம் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது. மற்றொரு தேதியில் படம் வெளியாகும் என்றால் அது எந்த தேதி? தயாரிப்பு நிறுவனம் விரைவில் அதற்கான தேதியை அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முன்பதிவு செய்திருந்த ரசிகர்களுக்கான அந்த தொகை திரும்ப தரப்படும் என்று தியேட்டர் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.